உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? சிரிக்கிறான் பாரு. வணக்கம். ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டாரு. இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். ஆமா, இவர் ரொம்ப டீசென்டா இருக்கிறாரு. அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. புறாமடா புறாம. எதிர்கட்சி தலைவர் சொல்றப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதோ மின்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. எங்கெங்கெல்லாம் ஃபியூஸ் திருட்டுக்கு நடக்கப்பட்டதோ அவரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். மாண்பு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம் என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது? கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய்க்கு என்ன தேர்றாங்க? 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? பதில் சொல்லு. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. நீங்க திரும்ப எதுக்கு பாயிண்ட பாடுற? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜோக் இல்லையா? மாண்பு உறுப்பினர் பேசலாம். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓ, தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் நீங்க குறிப்பிடுறாரா என்பதை நான் என்ன நடக்குது? இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலாக நிலவரம் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இதுல நம்ம மேல அவதூறு வேற. இன்பமா இருக்குதுயா. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா?
அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். இதனோட பேய் கதை. மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. வெக்கமா இல்ல மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேக்குறேன். எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். எரியுதடி மாலா போடு. அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? சிரிக்கிறான் பாரு. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். நன்றி, வணக்கம்.